ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் மழை பிடிக்காத மனிதன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஹீரோவான விஜய் ஆண்டனி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருக்கார். இவருக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட பையனை போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்படுது. அந்த அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ஒரு தப்புனால இவர் கூட வேலை செய்கிறவங்களும் ப்ளஸ் இவர் மனைவியும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ இவரும் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் மூலம் கணக்கு காட்டி நீ இங்கே இருந்தால் மறுபடியும் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்தமானுக்கு போய் இவரை விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்கே ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ, யாருக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்காதுன்னு சொல்லிட்டு சரத்குமார் சொல்லியே விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்கே ஒரு பிரச்சனையில் இவர் போய் மாட்டிக்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அங்கே இவர் இழுத்த 7.5 நாள் இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதுலேருந்து இவர் தப்பிச்சாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி படம், அவருக்குன்னு டெய்லர் மேட் எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு படம் இது. அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார். ஹாப்பினஸாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவர் ஃபேஸ்லேருந்து வராது. ஸோ அவருக்கே உண்டான ஒரு டெய்லர் மேட் மூவி மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. படத்தோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் ஸ்டோரி ரைட்டிங்கும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் இருக்கார், அவருக்கு வந்து இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஊரில் கொண்டு போய் விடும்போது அங்கே தப்பாக தட்டி கேட்க போய் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாருன்ற ஒரு கோர் கான்செப்டாக இருந்தாலும் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. ஆனால் படம் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலாகுது இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் காட்டுறாங்க, அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படம் அது பார்க்கல போயிட்டே இருக்குது. 40 நிமிஷம் கழிச்சு தான் ஜான்விக்ல அவரோட நாயை கொன்னதுக்காக எப்படி பழிவாங்க ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு நாய் வரும், அந்த நாய்க்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக போய் அந்த பிரச்சனையில் இவர் மாட்டிக்குவார். ஸோ படம் செல்ஃப் எடுக்கவே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 40 நிமிஷம் கழிச்சாச்சும் படம் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா படம் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ முடிஞ்சு ஒரு லவ் வந்து அவரும் லவ் செட் ஆகாமல் என்னதான்ப்பா சொல்ல போகிறீங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வில்லனை உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க, இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு வில்லன் அதை கேட்டுட்டு அவரே சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலைமை ஆகி போயிடும். இப்போ 2024பா, இந்த காலத்து கட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் சத்யராஜ் இருக்கார், அவர் எதுக்கு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரில. வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீக்வன்ஸ் தான், கௌரவ வேடன்னு சொல்லி போட்டாலும் சரத்குமாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கௌரவ வேடம் தான் வருவாராட்டிருக்கு. என்ன சத்யராஜை விட கொஞ்சம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சரண்யா பொன்வண்ணனாக இருக்கட்டும், இல்லை மேகா ஆகாஷாக இருக்கட்டும், இல்லை நம்ம விஜய் ஆண்டனின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்த ரோலை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முரளி சர்மா வருவார் ஒரு போலீஸ் கேரக்டராக. அவர் எதுக்கு தான் வராரு, அவர் நல்லவரா கெட்டவரா, ஆக்சுவலாக வில்லனுக்கும் அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஆனால் விஜய் ஆண்டனிக்குமே அவருக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். வர்ற கூலிக்காரனாக இருக்கட்டும் மற்றவங்க மக்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பார், அதனால் வில்லனா நல்லவனான்னு சொல்லிட்டு நமக்கும் புரியலை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டன் கோரியோகிராஃபி என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. விஜய் ஆண்டனிக்கு அது வரலையா இல்லை கோரியோகிராஃபிக்கு அந்த நிலமையில் இருக்கான்னு தெரியல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம். இதில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட வச்சு முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுப்பாங்களாட்டிருக்கு. எப்பா இந்த படத்தையே தாங்க முடியல, செகண்ட் பார்ட் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் நீட்டாக பெட்டராக ட்ரை பண்ணினா நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் இந்த மழை பிடிக்காத மனிதன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஸ்டோரி இல்லை, அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன் பிளே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரத்தில் 40 நிமிஷம் ஆகுது படம் எதை நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த 40 நிமிஷத்தில் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணாலும் நிறைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒப்புக்கு சப்பான தான் வந்துட்டு போகுது. இந்த படத்தில் சத்யராஜில் எதுக்குன்னு தெரியல, முரளி சர்மா நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. இதில் கிளைமேக்ஸில் வில்லனுக்கு வேற உட்காந்து அட்வைஸ் பண்ணி அவரே சூசைட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போகுது. படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இதை கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான ரைட்டிங் இருந்திருந்தாலே இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கணும். டெக்னிக்கலி ஒரு ஓகேவான ஃபிலிம் தான் இது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் பாடல் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை, பட் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. இதை தவிர கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிளுங்க. அதை தவிர படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண பெரிய விஷயம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்க. படம் தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.